அஸ்வகந்தா அஸ்வகந்தா பவுடர் என்பது நரம்பு பிரச்சனைகளுக்கு நம்மை போன்றவர்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு நல்ல தீர்வாகும் என்று கூறுகிறார்கள். அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்றால், ஒரு டம்ளரை எடுத்துக்கொள்வோம். டம்ளரை எடுத்துக்கொண்டு இந்த பவுடர் இருக்கு இல்லையா, இதை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், அதனுடைய பலன் தெரியும். ஒரு ஸ்பூன் இது அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரி, ஒரு ஸ்பூனே போடுங்க. இது பெரிய ஸ்பூனாக இருக்குது, சில பேருக்கு சேரலன்னு என்ன பண்ணுறது. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், சின்ன ஸ்பூனில். நல்லா பாருங்கள், இது ரொம்ப பெரிய ஸ்பூனாக இருக்குது. சில பேர்த்துக்கு சேருவேன், சில பேர்த்துக்கு சேராமே இருக்கலாம். முதல்ல கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் தினமும் சாப்பிட்றதா என்னன்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணிக்கிங்க. முதல்ல கொஞ்சமாக யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சேருதானே. எந்த பிரச்சனையும் இல்லைன்னாக்கா நீங்கள் சாப்பிட்லாம். சரி, இப்போ ஒரு ஸ்பூன், ஒரு டம்ளர் இதில் ஒரு ஸ்பூன் பொடியை போட்டாச்சு. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா, இது எதில் கலக்கலாம்? தண்ணி ஊற்றியும் கலக்கலாம். தண்ணியை விட சிறந்தது பார்த்தோம்னாக்கா இந்த தேனில் கலந்துக்கலாம். இங்கே தேன் பாட்டில் காணாமே. தேன் பாட்டில் இது போட்டு தீர்ந்துடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நல்ல தேனாக பார்த்து வாங்கிக்கிங்க. நல்லா ஒரிஜினல் தேனாக இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே பெரிய பாட்டில் தேனும் இருக்குது, சின்ன பாட்டில் வைத்தியத்துக்கு உபயோகப்படுற தேனாமா. இது விலை அதிகம்தான், இருந்தாலும் நல்ல தேனாக இருந்தால் நல்லது தானே. நல்ல தேனாக வாங்கி இந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. இதில் ஊற்றி இது என்ன பண்ணுறீங்க, நல்லா கலக்கணும். இந்த பவுடர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்குங்க. எல்லாம் நல்லா இப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கலக்கணும். 2 கையில் கலக்குனது நல்லா கலக்கணும்னு நினைக்கிறேன். இது நல்லா அப்படியே கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி ஆகிரும். ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். வரமாட்டேங்குது, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். இதை என்ன பண்ணலான்னா, இதை அப்படியே நாங்கள் சாப்பிடுவோம். நல்லா ருசியாக தான் இருக்கும். நல்லா சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி எல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம். அஸ்வகந்தா விலையும் அதிகம் இல்லையா, தேன் வேறு கலந்துருக்கணும். இதை தேவையில்லாமல் விடக்கூடாது. அது என்ன பண்ணலான்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்து அப்படி வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி, பாத்திரத்தில் சரி தண்ணீர் ஊற்றி அதை சுட வைக்கலாம். நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் அந்த தண்ணி குடிக்கிற பதத்துக்கு வரட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. அதை எடுப்போம், எடுத்து அதில் விட்டுறலாம். அது ஊற்றி ஆகிவிட்டது. நன்றாக கலக்குவோம். இதை நாங்கள் சொட்டு சொட்டாக ரசித்து குடிக்கச் செய்வோம். உங்களுக்கு எப்படி பிரியுமோ அப்படி சாப்பிட்டு பாருங்கள். முதலில் சோதனைக்காக சிறிது சாப்பிட்டு பாருங்கள். சேர்ந்தால் சாப்பிடுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் சாப்பிடாதீர்கள். நாங்கள் நரம்பு பலத்திற்காக இதை சாப்பிடுகின்றோம், உடல் ஆரோக்கியத்திற்காக. நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.